ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 8ஓட கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து இப்போ லீக் ஆயிருக்கு. அதாவது இது வந்து ஃபைனல் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் செட்டை வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் ஃபர்தராக நிறைய செலெக்ஷன்ஸ் போகும். ஃபைனலாக ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வரும். அந்த அப்டேட் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் வரும். மறக்காமல் பாருங்கள். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்சோன்னே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் லிஸ்ட்டு சொல்ல போகிறேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள உங்களுக்கு யார் வந்தால் பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, பிக் பாஸ் சீசன் 8 சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பிரிகிட்டா சகா. வேறு யாரும் இல்லைங்க, ஆகா கல்யாணத்தில் நடித்த நம்ம பவி டீச்சர் தான். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தயாளுங்கிற நம்ம டெய்லர் அக்கா தான். இவங்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு இருக்க கரண்ட் சென்சேஷன் இவங்க தான். அதாவது டெய்லருங்கிற ஒரு விஷயத்த வச்சு ஃபேமஸான ஃபர்ஸ்ட் யூடியூபராக இவங்கள தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்குது பார்த்தீங்கன்னா ஆக்டர் மணிகண்டன். அதாவது இவர் வந்து பாய்ஸ் படத்தில் தான் தெரிஞ்சு கடைசியாக நடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படம் நடிச்சார், பெருசாக ஓடலை. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் ஒரு மகாராஜா படத்தில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு, ஒரு சூப்பரான ஒரு ரோலில். கண்டிப்பாக இவர் வந்து ஒரு தேர்ட் கண்டஸ்டண்டாக வரதா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ரேப்பர். உங்களுக்கே தெரியும், விஜய் டிவியோட பிக் பாஸ்ல கண்டிப்பாக ஒரு ரேப்பர் உள்ள எப்பவுமே கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த தடவை எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச என்ஜாமி என்ஜாமி பாட்டில் ஃபேமஸ் ஆன அன்பு அறிவு தான். ஸோ வந்து அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக ஒரு என்டர்டெயினராக இருப்பார். நிறைய சவுண்ட்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் வாயிலே போடுவார். ஸோ இந்த தடவை வந்து அவர் வந்தாருன்னா உள்ள ஒரு பயங்கர ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புற கலைஞர். அவர் வேறு யாருமே இல்லை, நம்ம செந்தில் கணேஷ் தான். விஜய் டிவிக்கு ரொம்பவே பரிச்சயமானவர். ஆப்வியஸ்லி இவர் வந்தாருன்னா இவருக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிராமங்கள் உட்பட எல்லா இடத்துலையும் இருக்கும், நிறைய வியூஸ் வரும். ஸோ இவர் உள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருந்த நம்ம விஜே அஞ்சனா தான். இவங்க வந்து இன்னுமே ஃபேமஸாக தான் இருக்காங்க. இனிமேல் 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டாகிராமில் இன்னும் அவங்க வந்து ஆக்டிவாக தான் இருக்காங்க. அவங்களோட நிறைய வீடியோஸ்லாம் இன்னும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க உள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஹீரோ மெட்டீரியல். இப்போதைக்கு இருக்க சீரியல் வேர்ல்டில் இவர் தான் வந்து ஒன் ஆஃப் த டாப். அதாவது இவங்களுக்கு தெரியாத கேர்ள்ஸே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ கேர்ள்ஸ் ஃபேன்ஸு. ஸோ ஒரு ஹஸ்பண்டாக இருக்கணும், ஒரு லவ்வராக இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியலில் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண ஒரு பர்சன் தான் நம்ம கார்த்திக். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே நம்ம தங்கதுரை தான். ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு ஃபன்னான ஒரு ஆள். அவரோட மொக்க ஜோப்புக்கும் அவரோட பழைய ஜோப்புக்கும் தான் ஃபேமஸே. கொஞ்சம் மொக்கன்னு சொன்னா கூட கண்டிப்பா அந்த செட்டை வந்து கலகலப்பா வச்சிருப்பாருன்னு நம்புறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்மளோட நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஜோயா. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டிடிஎஃப் வாசனோட கேர்ள் ஃப்ரெண்ட். ரொம்பவே கியூட்டா பிரிட்டியான ஒரு சுட்டியான ஒரு பொண்ணு தான். இப்போ கூட குக்கி கோமால் ஆல்ரெடி ஒரு கண்டஸ்டண்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸ்ல இவங்க வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இவர் தான் வந்து கடைசியா ஒரு 3-4 சீசனாவே வந்து இவங்க வரப்போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேற யாருமே இல்லை, நம்ம மாக்காப்பா ஆனந்த் தான். பட் வந்து அவர் வந்து உள்ள வந்து தேவையில்லாம பேரை கெடுத்துக்க வேணாமேன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வந்தாலும் வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு யார் ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க இந்த பிக் பாஸ்க்குள்ள வந்தால் எப்படி இருக்கும், ஏன் வரணுங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் வந்து இங்கே நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க. எனக்கும் சில ஃபேவரட்ஸ் இருக்குது. அதில் எஸ்பெஷலி நான் பார்க்கணும்னு நினச்ச வந்து கார்த்திக். ஏன்னா அவர் வந்து அவரோட ஆக்டிங்கில் அந்த லைஃப்பில் எல்லாருக்கும் அவர் வந்து எப்படி ஒரு சூப்பரான ஒரு ஆளாக தெரியும். ஆனால் அவர் ரியல் லைஃப்பில் அவர் எப்படி இருப்பார்ன்றதை பார்க்கணுன்னு நான் நினச்சேன். ஸோ இந்த ரியாலிட்டி ஷோ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு. ஸோ see you next video friends. Bye bye.